வணக்கம், நான் விஜயலட்சுமிங்க. நான் இன்றைக்கி வந்து பீக்கங்காய் கூட்டு செய்யலான்ட்டு இருக்கேங்க. பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செய்ய போகிறேங்க. நல்ல பிஞ்சு பீக்கங்காயை எடுத்துக்கிட்டு அதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வத்தல் எடுத்துக்கிட்டு ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணுங்க. தாளிச்சிட்டு ஒரு 2-3 வெள்ளைப்பூடை வந்து பொடியாக தட்டி போடணுங்க. தட்டி போட்டுட்டு ஒரு 2 வத்தலை வந்து கிள்ளி போட்டு, காரத்துக்கு வத்தலை கிள்ளி போட்டு 2 வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. பெரட்டி எடுத்துட்டு தக்காளி வந்து நான் வந்து ஒரு 2 பழம் எடுத்திருக்கேங்க. தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் 2 பழம் தக்காளி எடுத்து அதில் போட்டு நல்லா தக்காளி வதங்கின பின்னாடி பீக்கங்காவை அதில் போட்டுறணுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் அதில் போட்டு அதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம பாசிப்பருப்பு போடணுங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவிட்டு அப்படியே பீக்கங்காயில் போட்டு பெரட்டி விட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு இதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணுங்க. தண்ணியை ஊற்றி வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடினோம்னா பீக்கங்காய் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 3/4 வேக்காட்டில் இருக்கும்போது நம்ம வந்து உப்பு போடணும். ஏன் முதலே உப்பு போட்டோம்னா அந்த பாசிப்பருப்பு வந்து வேகாது. அதனால் நான் பாசிப்பருப்பு வெந்த பின்னாடி தான் கொஞ்சம் உப்பு போடுவேங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றின பின்னாடி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கும்போது 2 சீரகத்தை போட்டு இறக்குனோம்னா பீக்கங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பீக்கங்காய் சாப்பிட்றோம், வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறுங்க. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க, சுவையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.